நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதட்டப்படுவீர்கள், கத்துவீர்கள் அல்லது ஏதோ ஒரு அவசர முடிவை எடுத்து விடுவீர்கள், இல்லையா? ஆனால் வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் மற்றும் அந்த பிரபஞ்சத்தோடு கைகோர்த்த மனிதர்கள் ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார்கள். உங்கள் சூழல் எவ்வளவு கொதிநிலையாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் குளிர்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை. அந்த சூழலை உங்களுக்குள் சாதகமாக்க தானாகவே அது மாறும். எல்லாம் சரியாகிவிடும் என்பது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய அறிவியல் உண்மை. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள தயாரா? இன்று நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் அவசரம். ஒரு விதை போட்ட அடுத்த நிமிடம் அது மரமாக வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஒரு வேலையை தொடங்கி அடுத்த வாரம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். இந்த அவசரமும் பதட்டமும் உங்கள் மூளையை ஒரு விதமான போராட்ட நிலைக்கு கொண்டு செல்கிறது. நீங்கள் பதட்டப்படும் போது உங்கள் உடலில் சுரக்கும் ஹார்மோன்கள் உங்களை சிந்திக்கும் திறனை மழுங்கடிக்கின்றன. யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்போதெல்லாம் அவசரமாக ஒரு முடிவை எடுத்தீர்களோ அப்போதெல்லாம் அது தவறாகவே முடிந்திருக்கும். யோசித்து பாருங்கள். அல்லது நீங்கள் ஒருவரிடம் கோபப்பட்டு வார்த்தைகளை சிதறவிட்டு இருப்பீர்கள், பிறகு வருத்தப்பட்டும் இருப்பீர்கள். ஏன் இது நடக்கிறது என்று தெரியுமா? கொதிக்கும் நீரில் உங்கள் பிம்பத்தை பார்க்க முடியாது. உங்கள் மனம் கொதித்து கொண்டிருக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் வழியை உங்களால் பார்க்கவே முடியாது. நீங்கள் செய்யும் முதல் தவறு, ஒரு பிரச்சனை வரும்போது அதை எதிர்த்து போராடி அதை இன்னும் சிக்கலாக்குவதுதான். குவாண்டம் உலகத்தில் ஒரு விசித்திரமான உண்மை இருக்கிறது. ஒரு அணுவின் வேகம் அதிகமாக இருக்கும்போது அது வெப்பமடைகிறது, அது நிலையற்று இருக்கிறது. ஆனால் அந்த அணுவின் வேகம் குறைந்து அது குளிர்ச்சி அடையும் போது அது ஒரு சூப்பர் ஃப்ளூயிட் ஆகிறது. இந்த நிலைக்கு மாறும்போது, அதாவது தடையின்றி பாயும் சக்தி அதற்கு கிடைக்கிறது. உங்கள் மனமும் அப்படித்தான். நீங்கள் எப்போதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் தடைகள் மறைந்து போய்கொண்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் குவாண்டம் அலைகள் மிக துல்லியமான அதிர்வுகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகின்றன. அதனால் எல்லாமே சரியாகிவிடும் என்ற வார்த்தை ஆழமான நம்பிக்கை உங்கள் மனதில் குளிர்ச்சியை உருவாக்குகிறது. அந்த குளிர்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் பெரிய போராட்டங்களையும் ஒரு பனிக்கட்டியைப் போல உருக வைக்கிறது. நீங்கள் அமைதியானால் உங்களுக்கு எதிராக வரும் எதிர்ப்புகள் கூட திக்கற்று போய்விடும். நிச்சயமாக இது நடக்கும் நண்பர்களே. இந்த குளிர்ச்சியான நிலையை அடைய உங்களுக்கு உதவுவது அமைதி மட்டும்தான். பிரச்சனை வரும்போது பதில் பேசாமல் மௌனமாக இருங்கள். யாராவது உங்களை சீண்டினால் புன்னகையோடு மௌனமாக அதை தாண்டி செல்லுங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு பலவீனம் போல தெரியலாம், ஆனால் அதுதான் உங்களை ஒரு இமயமலை போல வலிமையாக்குகிறது. இமயமலை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது, அதனால்தான் அது இன்னும் அசைக்க முடியாத உயரத்தில் இருக்கிறது. காலம் தொட்டும் அது மறையப்போவது இல்லை. மனம் குளிர்ச்சியாக இருக்கும்போதுதான் உங்கள் உள்ளுணர்வு பேசத் தொடங்கும். எந்த பாதையில் செல்ல வேண்டும், யாரிடம் பேச வேண்டும் என்ற தெளிவு அப்போதுதான் கிடைக்கும். நீங்கள் பதட்டப்படும் போது எடுக்கும் 10 முடிவுகளை விட குளிர்ச்சியாக அமைதியாக இருக்கும்போது எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்திவிடும். மௌனமாக இருக்கும்போது உங்கள் ஆற்றலை சேமிக்கிறீர்கள் நீங்கள். அந்த ஆற்றல் தான் உங்கள் செயல்களை மிக துல்லியமாக மாற்றுகின்றன. குளிர்ச்சியாக இருப்பது எப்படி? இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எளிய பயிற்சி இருக்கிறது.
ஒரு கடினமான சூழல் வரும்போது உடனே ரியாக்ட் செய்யாதீர்கள். ஒரு நீண்ட மூச்சை எடுத்து, இப்போது நான் குளிர்ச்சியாக இருக்கப் போகிறேன், அனைத்தும் தானாகச் சரியாகும் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களை தேடி நிச்சயமாக 100% வரும். மற்றவர்கள் அவசரப்படும்போது நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கத்தும்போது நீங்கள் மென்மையாக பேசுங்கள். இது உங்களை ஒரு காந்தமாக மாற்றும். உங்களை சுற்றியுள்ள கொதிப்பான மனிதர்கள் கூட உங்கள் குளிர்ச்சியால் அமைதியாவார்கள். அந்த தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கிடைக்காதது என்று எதுவுமே கிடையாது. அனைத்தும் சரியாகிவிடும். இது ஒரு உறுதிமொழி அல்ல. உங்கள் மனநிலை குளிர்ச்சியானால் அது ஒரு கட்டாயம். நண்பர்களே, நெருப்பால் நெருப்பை அணைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எழும் பிரச்சனைகளை நெருப்பு என்றால் உங்கள் மனதை குளிர்ச்சியான நீராக மாற்றுங்கள். நீங்கள் அமைதியடைந்தால் அனைத்தும் அதன் இடத்திற்கு சரியாக வந்து சேரும். விழிப்புணர்வுடன் இருங்கள். ஒவ்வொரு நொடியும் உங்கள் மனதை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.